நீங்க டயட்டீஷியனா? அதனால தான் இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க. ஆக்சுவலா நானே என் உடம்ப கொஞ்சம் குறைக்கணும். டயட் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். இந்தாங்க பில். தேங்க் யூ. டிவி நான் டெலிவரி பண்ணிடுறேன். சரி. 20 மினிட்ஸ்ல உங்க வீட்டுக்கு வந்துரும். ஏன் சார் ஃப்ளைட்ல அனுப்ப போறீங்களா? நான் அனுப்பி விடுறேன் மேடம். கால் மீ தாரணி. ஓகே தாரணி. ஐ அம் ரோஹிணி, his wife. ரொம்ப முக்கியம். பை. அதான் இங்கேயே மொத்தமா வழிஞ்சிட்டியே, அப்புறம் எங்க போற? நீங்க அஜித்தா? ஏகே ஃபேன்ஸ் கூப்பிடுவாங்க. அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியும் போல இருக்கு. தெரியும். உன்னை நான் என்னமோ நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நோ 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 நோ. அது அவங்க ஃபிட்டா ஸ்லிம்மா இருக்காங்கல்ல, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான். போதும், போய் ஒழுங்கா வேலையை பாரு. ஹலோ, என்னம்மா? கல்யாணி, நான் கிருஷ்ண ஸ்கூல்ல விட வந்தேன். இங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான். சரி, நீ போய் பேச வேண்டியதானே? இல்லடி, அம்மா இல்லைன்னா அப்பான்னு யாராவது கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க. என்னம்மா நீ? நான் வெளிநாட்டுல இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன்டி. அவங்க தான் உங்கள யாராவது ஒருத்தர் வரணும்னு சொன்னாங்க. என்னைக்கு? நாளைக்கு. நாளைக்கா? அப்ப என் மாமனார் அங்க வரமாட்டாரு. அப்ப நீ வந்துட்டு போலாம்ல? ஏற்கனவே முத்து உன்னை பார்த்துட்டான். அவன் திடீர்னு வந்துட்டானா நான் மாட்டிப்பேன். அவங்க கிட்ட நல்லா வர முடியாதுன்னு சொல்லு. இல்லடி, அது ஏதோ வீடியோ கால்ல வரலான்னு சொல்றாங்க. ஓ, வீடியோ கால்ல மீட்டிங் வர சொல்றாங்களா? ஆமா, கண்டிப்பா பேசி ஆகணும்ன்றாங்க. அதுலயாவது வந்து பேச சொல்றாங்க. நான் வேற என்ன பண்ணட்டும்? வேணா நான் செத்துட்டேன்னு சொல்லு. என்ன கல்யாணி நீ இப்படி பேசுற? பின்ன என்ன, எனக்கே இங்க 1008 பிரச்சனை இருக்கு. நீ தானே கிருஷோட அம்மா, அவனுக்காக இதெல்லாம் நீ தானே பண்ணி ஆகணும். பேசாம உங்களை ஊர்லயே விட்டுருக்கணும். இங்க கொண்டு வந்து சேர்த்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் எங்க போனாலும் அந்த முத்து வந்து நிக்கிறான். சரி, இப்ப என்ன செய்ய சொல்ற? சரி, நான் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன், நீ வை.